ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ளே ஸ்டடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16x2 20x4 எல்சிடி டிஸ்பிளே வந்து எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அதுக்கான டாஸ்க்கை பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் 16F877A கீபேட் வந்து எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ கீபேட் அப்படிங்கிறது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீபேட் வந்து நம்பர் ஆஃப் காம்பினேஷன் நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் நம்மளால் செட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் வந்து ஒன்லி ஒரு பட்டன் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு செட் பண்ணணும் அப்படின்னா எந்த பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். சுவிட்ச் 1 ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி சுவிட்ச் 2 வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதுவே ஒரு கீபேட் யூஸ் பண்ணி அப்போ என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் காம்பினேஷன் அதிகமாக வரும். இப்போ நான் 4756 அப்படிங்கிற ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறேன், இல்லை 3215 இப்படி நான் நம்பர் ஆஃப் காம்பினேஷனில் வந்து என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டு வந்து நான் செட் பண்ணலாம். அப்போ 32 அப்படிங்கிறப்போ 3 தேர்ட் சுவிட்சும் செகண்ட் சுவிட்சும் 15 அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட் சுவிட்ச் அண்ட் ஃபிஃப்த் சுவிட்ச் வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன்னு தெரியும். அதே ஒரு சுவிட்சுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த சுவிட்சில் வந்து என்ன பண்ணுவோம், எந்த சுவிட்ச் வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன் எந்த சுவிட்ச் வந்து நான் ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கீபேட் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ் கீபேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, 4x3 கீபேடு இருக்குது, 4x4 கீபேடு இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4x3 கீபேட் தான் யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, ரோ வந்து 3 இருக்கும். ஓகே, 4x3 கீபேட் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரோ வந்து 4 இருக்கும், ஆர்னு சொல்லுவாங்க. அது வந்து ரோ வந்து 4 இருக்கும், காலம் வந்து 3 தான் இருக்கும். ஓகே, இது வந்து காலம் 1, காலம் 2, காலம் 3. இது ரோ 1, ரோ 2, ரோ 3, ஓகே, ரோ 4. இது எல்லாத்தையுமே இதான் சொல்லுவாங்க. ஓகே, நாங்கள் பாதிலே நிறுத்திங்க, அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் இப்படி ஃபுல்லாக ட்ராப் பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை. அப்போ இது வந்து ரோ 4. இப்போ நமக்கு என்ன இருக்குது, 4 ரோ இருக்குது. இப்போ 4 ரோ 3 காலம்ஸ் இருக்குது. அதேமாதிரி 4x4 கீபேடில் வந்து பார்த்திங்கன்னா 4 காலம். ஓகே, ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த்து காலம். அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. இது மாதிரி என்ன இருக்குது, நமக்கு 4 ரோஸ் இருக்குது. இப்போ 4 ரோ 4 காலம்ஸ் இருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கோடினேட் பண்ணி 4x3 கீபேடு கோடினேட் பண்ணாலும் சரி, இல்லை 4x4 கோட் ரைட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே என்ன ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு கோடு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பின் கான்ஃபிகரேஷன். ஓகே, பின் கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 4x4 கீபேட் அப்படின்னா என்ன பண்ணிப்பாங்க, சுவிட்சோட ஒரு எண்டு வந்து காலம்லையும் அனதர் எண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோவ்லையும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு ரோ 1ல் வந்து ஒரு சுவிட்சும் ப்ளஸ் காலமில் வந்து இன்னொரு சுவிட்சும் இப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ரோவுக்கு வந்து ஒரு சுவிட்சு, ஓகே, காலமுக்கு ஒரு சுவிட்சு, ரோவுக்கு ஒரு சுவிட்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பூராமே காலமுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஒரு எண்டு ஃபுல்லாகவே என்ன இருக்கும், காலமுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு எண்டு ஃபுல்லாகவே ரோவுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அப்போ ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி 4x4 கீபேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் மெத்தட் தான். ஓகே, வேறு எந்த இதுவுமே கிடையாது. அப்போ காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4 அப்படி தான் நம்ம சொல்லுவோம். 4x3 கீபேட்னா என்ன இருக்கும், 7 பின்ஸ் இருக்கும், 4 ரோஸ் 3 காலம்ஸ் இருக்கும். 4x4 கீபேட் அப்படின்னா 8 பின்ஸ் இருக்கும். ஒரே ஒரு பின் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், 4 ரோஸ் அண்ட் 4 காலம்ஸ் இருக்கும். பின்ஸ் கனெக்டட் டு மைக்ரோ கண்ட்ரோலர் GPIOs. இதில் என்ன பண்ணலாம், GPIO பின்னில் வந்து நம்ம ஈஸியாக இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ கண்ட்ரோலர் எந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தான் என்ன ஈஸியாக நம்மளால் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, அதான் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. அதேமாதிரி இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் செட்ஸ் ரோஸ் அஸ் அவுட்புட். ஓகே, ரோஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவுட்புட்டாக செட் பண்ணிக்கலாம். அண்ட் காலம்ஸ் அஸ் இன்புட். நீங்கள் வந்து ரோ வந்து அவுட்புட்டாகவும் காலம் வந்து இன்புட்டாக இப்படி தான் செட் பண்ணணும்னு கிடையாது. நான் சொல்கிற கண்டென்ட் வந்து பிபிடி கண்டென்ட்டில் வந்து என்ன பண்ணுவீங்க, ரோ வந்து நீங்கள் அவுட்புட்டாகவும் காலம்ஸ் வந்து இன்புட்டாகவும் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், ரோ வந்து இன்புட்டாகவும் செட் பண்ணலாம், காலம்ஸ் வந்து அவுட்புட்டாகவும் செட் பண்ணலாம். ஆனால் எந்த பின் வந்து நீங்கள் வந்து இது அவுட்புட்டாக செட் பண்ணுறீங்களோ அந்த பின்ன என்ன பண்ணணும், லோ அண்ட் ஹை வந்து ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இது அவுட்புட்டாக செட் பண்ணுறீங்களோ அந்த பின்ன என்ன பண்ணணும், ஹை லோ ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் வந்து சொல்லியிருக்காங்க ரோ இஸ் ஆக்டிவேட்டட் லோ ஆர் ஹை. ஏன்னா இங்கே வந்து நான் ரோ பின்னை வந்து அவுட்புட்டாக செட் பண்ணியிருக்கேன். அப்போ அவுட்புட்டாக செட் பண்ணிக்க பின்னா தான் லோ ஆர் ஹை வந்து செட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து காலம் வந்து அவுட்புட்டாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து லோ அண்ட் ஹை வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இஃப் ஏ பட்டன் இஸ் ப்ரெஸ்டு கனெக்ஷன்ஸ் ஃபார்ம்ஸ் டிடெக்டட் அட் காலம் லைன். ஓகே, பட்டன் வந்து ப்ரெஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யலாம், கனெக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி நமக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, டிடெக்டட் காலம் லைன். ஓகே, ஒரு காலம் லைன் மட்டும் எனக்கு என்ன பண்ணியிருப்பேன், இன்புட்டாக வந்து நான் செட் பண்ணியிருப்பேன். கண்ட்ரோலர்ஸ் ஐடென்டிஃபைஸ் விச் ரோ அண்ட் காலம் டிட்டர்மின்ஸ் ஆஃப் ப்ரெஸ்டு கீ. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிமுலேஷனுக்கு போகிறேன். ஓகே, ஒர்க்கிங் டயக்ராம் வந்து போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து என்ன 4x4 கீபேட் இருக்குது. இப்போ இந்த 4x4 கீபேடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து காலம் பூரா நான் இன்புட்டாக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து நான் ரீட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன், ரோ 1 வந்து நான் 5 வோல்ட் தரேன். ஓகே, ரோ 1க்கு 5 வோல்ட் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன், 0 பண்ணுறேன். ஓகே, அப்போ 0 பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரோ 1ல் இருக்க பட்டனை ஏதாவது ஒரு பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்,
இந்த காலம் 1ல் வந்து 5 வோல்ட் வரும். ஓகே, அதேமாதிரி காலம் 2 சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் காலம் 2 வந்து எனக்கு சுவிட்ச் ப்ரெஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து ஒரு 5 வோல்ட் வரும். அப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த பின்னை நான் வந்து என்ன பண்ணுறேன், 0 பண்ணிவிட்டு இந்த பின்னுக்கு வந்து நான் 5 வோல்ட். ஆனால் மைக்ரோகண்ட்ரோலர் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் 1ன்னு கொடுப்பீங்க, ஆனால் இங்கே வந்து 5 வோல்ட் நான் சொல்கிறேன். அப்போ 5 வோல்ட் இந்த சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணால் இது வந்து நமக்கு ரைட் பண்ணுவோம். அப்போ கோடிங் என்ன பண்ணியிருப்போம், இஃப் காலம் 1 ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா காலம் 1 வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சு என்ன பண்ணுவீங்க, நான் சுவிட்ச் 4 வந்து நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 4ன்னு வந்து டிஸ்பிளே பண்ணு. இது வந்து நான் என்ன பண்ணுறேன், கோடிங் பண்ணும்போது சொல்கிறேன். இது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக வந்து கோடிங் ரைட் பண்ணுவோம். அப்போ அந்த கீப்பருக்கான கோடிங் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகே, ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. கீப்பருக்கான கோடிங் ரொம்ப ஈஸி தான். ஓகே, கண்ட்ரோலர்ஸ் ஐடென்டிஃபைஸ் விச் ரோ அண்ட் காலம் டிட்டர்மின்ஸ் த ப்ரெஸ் தி கீ. இது வந்து என்ன பண்ணுவோம், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். இன்டர்ஃபேசிங் வித் மைக்ரோகண்ட்ரோலர். அப்போ இன்டர்ஃபேசிங் வித் மைக்ரோகண்ட்ரோலர்னா கீப்பேட் கனெக்டட் டு GPIO பின்ஸ் யூசஸ் ஸ்கேனிங் அல்காரிதம்ஸ் ரோ பை ரோ செக்கிங். ஓகே, இல்லை காலம் பை காலம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த விஷயம் கிடையாது. கேன் டிஸ்பிளே ப்ரெஸ்டு கீ ஆன் LCD ஆர் சீரியல் மானிட்டர். நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரெஸ் பண்ண கீ வந்து என்ன கீ அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், LCD இல்லைனா சீரியல் மானிட்டர் வந்து நீங்கள் அவுட்புட்டாக செக் பண்ணிக்கலாம். இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் பேஸ்ட் டோர் லாக் சிஸ்டம். இப்போ பாஸ்வேர்ட் பேஸ்ட் டோர் லாக் சிஸ்டம் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கால்குலேட்டர், ப்ராஜெக்ட்ஸ், வெண்டிங் மிஷின்ஸ் அண்ட் ஏடிஎம்ஸ் வந்து எல்லா பேருக்குமே தெரியும். ஏன்னா என்ன பண்ணுறோம், ஏடிஎம்மில் போய்ட்டு நான் வந்து பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பணம் எவ்வளோ வேணும் அப்படின்னு என்ட்ரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறேன், கீபேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அதுமாதிரி ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் நான் நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணால் ஃபேன் மட்டும் ஆன் ஆகணும், நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணால் லைட் மட்டும் ஆன் ஆகணும், நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணால் ஃபேன் லைட் ரெண்டுமே சேர்த்து அந்த டைமில் ஆன் ஆகணும். இல்லை டிவி மட்டும் ஆன் பண்ணோம்னா +4 வந்து நான் ப்ரெஸ் பண்ணுவேன். ஓகே, இது மாதிரி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாதிரி பாஸ்வேர்ட் டோர் லாக் சிஸ்டத்தில் நிறைய அட்வான்டேஜ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வீட்டில் வந்து டோர் லாக் பண்ணிட்டு போயிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் வந்து யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அவங்கள்ட்ட கீ இல்லாமல் என்ன பண்ணலாம், ஒரு OTP ஜெனரேஷன் பண்ணி அந்த OTP என்ட்ரி பண்ணால் பாஸ்வேர்டு வந்து டோர் லாக் ஆகிற மாதிரி சொல்லலாம். இல்லை உங்களுடைய பாஸ்வேர்டு சொன்னால் அவங்க வந்து டோர் லாக் பண்ணுற மாதிரி சொல்லலாம். ஓகே, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்வேர்ட் பேஸ்ட் டோர் லாக் சிஸ்டத்தில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, இதோட அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள், ரிலேயபிள் அண்டு லோ காஸ்ட். இது வந்து ஏன்னா ரொம்ப லோ காஸ்ட் தான். ஈஸி இன்டர்ஃபேசிங் வித் மைக்ரோகண்ட்ரோலரோட இன்டர்ஃபேசிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்லோவர் இன்புட் மெத்தட் கம்பேர்டு டச் ஸ்க்ரீன்ஸ். ஓகே, இது வந்து ஸ்லோவர், ஏன்னா டச் ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, லிமிட்டட் நம்பர் ஆஃப் கீஸ். ஓகே, இது வந்து 0 to 9 வரைக்கும் நம்மளால் 10 கீஸ் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, 4x3 கீப்பேரில் அதுமாதிரி கீப்பேருக்கான டாஸ்க்லாம் இருக்குது. இது என்ன பண்ணுறது, நான் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணி இதுக்கான டாஸ்க் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த டாப்பிக்கில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸு ஏதாவது வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சாட் பண்ணுங்கள். உங்களுடைய பிளாக் டயக்ராம் ஷேர் பண்ணிட்டு, இல்லை உங்களுடைய பிளாக் டயக்ராம் இல்லை இந்த கான்செப்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்டை ஒரு வாய்ஸ் ரெக்கார்டாக சென்ட் பண்ணுங்கள். அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ நான் சொல்கிறேன், அதுக்கான பிளாக் டயக்ராம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோடிங் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் போட்டு ஷேர் பண்ணுறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ.